கதையில ஒரு ஆமை இருக்குது. ஆனா அது சாதாரண ஆமை இல்ல. பேச பேச கொஞ்சம் டூ மச். வாருங்கள் பார்த்து போங்கள். மிகவும் பேசும் ஆமை என்னும் கதையே. ஒரு அழகான குளத்தில் ஒரு ஆமை வாழ்ந்தது. அது பேசிக்கிட்டே இருப்பதுதான் அவளோட ஸ்பெஷலிட்டி. ஒரு நாள் 2 அன்னப்பறவைகள் குளத்துக்கு வந்தன. அவங்களை பார்த்ததும் ஆமை சொன்னது, வணக்கம். உங்க இறக்கைகள் ரொம்ப அழகு. எங்க இருந்து வரீங்க? அந்த பறவைகள் சிரித்து, அந்த குளம் நாளுக்கு நாள் வறண்டு போச்சு. ஆமை பதறிவிட்டது. நான் எப்படி வாழப் போறேன்? வா, நாங்க ஒரு பெரிய குளத்துக்கு தூக்கிட்டு போறோம். ஓ, நல்லா இருக்கு. ஆனா எப்படி? இந்த கட்டையை வாயால் பிடி. நாங்க இருபுறமும் பிடிச்சு பறக்குறோம். ஆனா முக்கியம், பேசக்கூடாது. அவை பறந்து சென்றன. வானத்தில் உயரமாக. ஆமை அசந்து போயிட்டது மனசுக்குள்ள. ஆஹா, நான் பறக்கிறேன். எல்லாரும் பாருங்க. அடடா, வாயை திறந்துட்டா. ஆமை தரையில் விழுந்தது. மற்ற மிருகங்கள் ஓடி வந்தன. நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். அதான் பேசாதேன்னு சொன்னோம். அந்த நாளுக்குப் பிறகு ஆமை பேசினாலும் கொஞ்சம் மெதுவா பேசினாள். மிகவும் நன்றாக யோசிச்சு பேசினாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். அதே போல அடுத்த வீடியோக்களை மிஸ் ஆகாம இருக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.